நிறைய பேர் கேட்பாங்க, சம்பளம் வாங்கி மில்லியனர் பில்லியனர் ஆக முடியுமானா ரொம்ப கஷ்டம். உங்கள் லைஃப் ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து பல மடங்கு உங்கள் லைஃப்பை வந்து உயர்த்திக்க முடியும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வாங்கி வைக்கலாம், சர்வீஸ் கொடுக்கலாம், இவ்வளோ சார்ஜ் பண்ணால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றத மேபி ஒரு 3 to 5 இயர்ஸ்லேயே உங்களால் வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் அப்படின்ற கனவை ஈஸியாக அடைய முடியும். ஒரு 25 வயசுலேயே ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் வந்து போதும்னு இருக்கும். பட் 25 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் பத்துமா அப்படின்னு உங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். 2021 2051 உங்களுக்கு 25 வயசாக இருந்ததுன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். பட் ஆனால் 25 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் பத்துமானா பத்தாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இப்போவே எனக்கு 1 லேக் வந்தால் சந்தோஷம், இப்போவே லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னா ஆகாது. ஏன்னா மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளமாக வேணுமா, இல்லை மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானமாக வேணுமா? ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கான 1 லட்ச ரூபாய் ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை எப்படி அடையிறது, அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறது, சேலரிடு மக்கள். நிறைய பேர் கேட்பாங்க, சம்பளம் வாங்கி மில்லியனர் பில்லியனர் ஆக முடியுமானா ரொம்ப கஷ்டம். உங்கள் லைஃப் ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து பல மடங்கு உங்கள் லைஃப்பை வந்து உயர்த்திக்க முடியும். அதனால் சம்பளம் வாங்குறது தப்புலாம் கிடையாது. சம்பளம் வாங்கினாலும் இப்போ நீங்கள் ஒரு 30,000 35,000 வாங்குறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 1 லட்ச ரூபாய் போய் ரீச் ஆக முடியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் இருக்கும், அப்ரைசல் இருக்கும். ஸோ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சேலரி 7 to 10 வருஷத்தில் டிபெண்டிங் ஆன் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து 7 to 10 இயர்ஸில் உங்களால் 1 லட்ச ரூபாய் ஆன் பண்ண முடியும். ஸோ 1 லட்ச ரூபாய் கிடச்சிருச்சா லைஃப் செட்டில் ஆகிடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேரலாக உங்கள் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது டிஃப்ரெண்ட் டாபிக், அதையும் பேசலாம். ரெண்டாவது ரூட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வாங்கி வைக்கலாம், சர்வீஸ் கொடுக்கலாம், இவ்வளோ சார்ஜ் பண்ணால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றத மேபி ஒரு 3 to 5 இயர்ஸ்லேயே உங்களால் வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் அப்படின்ற கனவை ஈஸியாக அடைய முடியும். இதுவும் வந்து ஏர்னிங், முதல்ல சம்பளம், இது வந்து சம்பாதிக்கிறது. உங்களால் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும். மூணாவது ரூட் பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். மாதம் 1 லட்சம், வருஷத்துக்கு 12 லட்சம் யாராவது கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதானே உங்களுக்கு கிடைக்கும். யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ எப்படி கிடைக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு 3 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா 4% விட்ராயல் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டையரிஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலாவும் சொல்லுவாங்க. 4% விட்ராயல் ரேட். ஒரு கோடி ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய்னா 3 கோடி ரூபாய்க்கு வந்து 12 லட்சம், மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் ஈஸியாக கிடச்சிடும். இது என்னன்னா, இந்த பணம் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக 4% விட்ராயல் ரேட். இது யூனிவர்சல் ஃபார்முலா, இந்தியாவுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 கோடி ரூபாய் வேணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் கிடைக்கும். இது வந்து நீங்கள் சேலரி எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 25 வயசுலேயே ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் வந்து போதும்னு இருக்கும். பட் 25 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் பத்துமா அப்படின்னு உங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ இன்னும் அதிகமாக தேவைப்படணும் 3 கோடி இல்லை, உங்கள் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட், ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து 3 கோடி வேணும், அப்போது 1 லட்ச ரூபாய் இப்போ வேணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மாதம் 10,000 ரூபாய், 25 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறீங்கன்னா ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் கிடச்சிரும். ஸோ 25 இயர்ஸ் முன்னாடி 2001 ஆரம்பித்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் மாதத்துக்கு சாலிடாக இந்த 4% விட்ராயல் ரேட்டில் கிடச்சிருக்கும். 2021 2051 உங்களுக்கு 25 வயசாக இருந்ததுன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். பட் ஆனால் 25 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் பத்துமானா பத்தாது. அப்போ 3 லட்ச ரூபாய் மாதத்துக்கு தேவைப்படலாம். அப்போ வந்து 9 கோடி ரூபாய் வேணும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 30,000 பர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே அதிகரிக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் 25 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சு. 2001 10,000 ரூபாய் போடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தான் கணக்கு பண்ணி இப்போ 30,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போட்டு என்னால் 2051 எனக்கு தேவையான பணத்தை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத யோசிச்சு உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது வருமானமாக சம்பளமாக சம்பாதிக்கிறதா அப்படின்றத ஆரம்பித்து ஸோ 3 கோடி ரூபாய் நம்ம சேர்த்து வச்சுட்டா மாதம் கிடைக்கும் அப்படின்னும் பேசணும். ஸோ மாதம் 1 லட்ச ரூபாய் வர்றதுக்கு இப்போதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இப்போவே எனக்கு 1 லேக் வந்தால் சந்தோஷம், இப்போவே லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னா ஆகாது. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் வந்து கெரியர் முடிச்சுட்டு இருக்கிற நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸாக ஃப்ரீயாக இருக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் மேரேஜ் ஆச்சுன்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வெக்கேஷன் போனாலும் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும், ஃபேமிலின்னு ஆன பிறகு ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கும், பசங்க வந்த பிறகு ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கும், ஸ்கூல் சேர்க்கும் போது, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வீடு வாங்கும் போது, கார் வாங்கும் போது வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலன்ற ஸ்டேஜ் போகும். ஸோ அப்போ 1 லேக்ன்றதே பத்தாது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். பட் ஆனால் எது உங்களை வந்து உங்களோட கனவான வருமானம் வரணும், 1 லட்ச ரூபாய் வருமானம் வரணும், இல்லை 3 லட்ச ரூபாய் வருமானமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் என்ன மெனக்கடுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். 50,000 இருந்தாலும் 1 லேக் இருந்தாலும் எந்த ஏஜாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மாதம் 10,000 ஆரம்பிங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு பிளான் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கணக்கு சொன்னேன், இப்போ 3 கோடினா இன்னொரு 25 வருஷத்தில் 9 கோடின்னு. அது வந்து பர்சன் டு பர்சன் மாறலாம், ஃபேமிலி டு ஃபேமிலி மாறலாம். ஸோ உங்களால் 1 லட்ச ரூபாயில் இன்னொரு 25 வருஷம் ஆனாலும், இப்போ எனக்கு 25,000 தான் ஆகுது, 1 லட்சம் தான் ஆகும்னு தோணுச்சுன்னா ஆரம்பிங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் இன்கம் இன்னும் பல மடங்கு உயருது, ஸ்கில்ஸ் பல மடங்கு உயர்த்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால 1 லட்ச ரூபாய் வருமானம் வர்றதுக்கான வழி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். இது என்னடா அது, நம்ம வந்து 1 லேக் இருந்தால் எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, எப்படி ரூட்ஸ்லாம் என்னென்ன வழி இருக்குது, எப்படி இருக்குன்னா இது ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லாருமே வந்து 20,000 ரூபாய் இருக்குது, இன்னொரு 5,000 கிடைச்சா கம்பெனி மாறும், இல்லை இன்னொரு 10,000 கிடைச்சா பல கம்பெனி மாறும்னு தான் நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. நான் ஜாயின் பண்ண புதுசுலேயே இந்த மாதிரி, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் அதிகமா நிறைய பேர் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைஸ்டு ஒரு அட்மின் ரோல்ல இருக்கவங்க, இல்ல ஒரு அக்கௌண்டன்ஸ் அட்மின் வேலையில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே கம்பெனி மாறிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணாம போறாங்க. ஸோ எனக்கு 1 லட்ச ரூபாய் வேணும்ன்ற சேலரி வேணும்ன்றத நோக்கி நகரத்தை விட நான் எவ்வளவு ஸ்கில் கத்துக்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் என் இன்கம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து கார்பஸ் பில்ட் பண்ண முடியும்னு யோசிச்சிங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்க முடியும்னு பாருங்கள். அங்கேருந்து போகிறதுக்கு அந்த இருக்கிற இடத்த வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். அது வந்து ஒரு சாதாரண ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அக்கௌண்டன்ட் ஜாபா, இல்லை அட்மின் ஜாபா, எது ஒன்றா இருக்கலாம். பட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆன பிறகு உங்கள் 1 லேக் ரோட் மேப்ன்றது இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏஐ மூலமாக நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம நிறைய ரிப்பீட்டடாக பேசுகிறோம். ஸோ என்ன கற்றுக்க முடியும், அதுக்கு அடுத்த லெவல் போகலான்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா 25 வருஷம் சொன்னேன், அது 20 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ கூட உங்களால் செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருமானமே வந்து உங்களுக்கு தாராளமாக உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை தாண்டி சர்ப்ளஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபயர் அட்டன் பண்ணிட்டீங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஸோ நினச்சா நீங்கள் ரிட்டையரும் ஆக முடியும். ஸோ இதை நோக்கி போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணாதான். இது உடனே நடக்காது. அந்த 1 லட்ச ரூபாய் வருமானன்றது மேபி ஒரு 10 இயர்ஸ் சொன்னேன், 20 இயர்ஸ் ஆகலாம், சில பேருக்கு லைஃப் டைம் ஆகலாம். அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் போய் சேர்றதுக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். ஸோ 1 லட்ச ரூபாய் வருமானம் அப்படின்றத நோக்கி போகணும். 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நோக்கி போகாமல், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம 1 லேக் ஏர்ன் பண்ணால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லோன்லாம் முடிஞ்சு 1 லேக் சர்ப்ளஸாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பசங்க படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து அந்த சர்ப்ளஸை போடுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பேக் டு பேக் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கும். பேக் டு பேக் உங்களால் வந்து காரணங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ எனக்கு 1 லட்சம் வருமானம் வேணும், அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்க போகிறேன், எவ்வளோ பேஷண்ட்டாக வந்து என்னால் வந்து எதுவுமே பிரேக் ஆகாமல் கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி அடைவேன் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஸ்மால் கேப், மிட் கேப், எதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ரோட் மேப் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக பிளான் பண்ணி தரேன். உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஜர்னியை என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கணேசன், உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்.